வணக்கம். ஆம் 2010க்கு முன்னாடி மார்க்கெட் ட்ரெண்ட் வேற மாரி இருந்தது. 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சென்டிமென்ட் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. முக்கியமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ம் அ இன்வெஸ்டார், ட்ரேடர்ஸோட சென்டிமென்ட் வந்து டைம் டூ டைம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பார்ட்டிசிபேஷன்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது லிக்விடிட்டி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்போ இந்த மார்க்கெட்டோட சினாரியோ டே ட்ரேடிங்கா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கட்டும், வால்யூம் பேஸ்டு சினாரியோ தான் இப்போ மார்க்கெட்ட டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ, ஒரு வால்யூம் இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த இடத்துல ஒரு ஸ்டாக் இல்ல இண்டெக்ஸ்க்கு வருது, அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ட்ரேடர்னால பிரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ, இப்போ இந்த வால்யூம் ட்ரிவன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம செட் பண்ணலாம்? முதல் விஷயம் நம்ம வந்து இதில பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில ஸ்டாக் வந்து தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகும்போது, டாப்ல போயிட்டு ஷார்ட் பண்ணுவோம். பாட்டம்ல வந்து பை பண்ணுவோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் பண்ணிட்டு, சப்போர்ட்ல வந்து பை பண்ணுவோம். ஸோ, இப்ப இந்த நெறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நான் வந்து செல் பண்ணா, அது டுவார்ட்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் போகாது? R1, R2, R3 இருக்கு இல்லையா? ஸோ, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அதே மாரி கீழ டவுன் இறங்கிட்டு இருக்கும்போது, முதல் சப்போர்ட்ல வந்து நான் பை பண்றேன் அப்டின்னா, அது இன்னும் மறுபடியும் பிரேக் பண்ணி கீழ போய் 2வது சப்போர்ட்ட ரீச் பண்ணாதா அப்டின்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ பாட்டம்ல பை பண்றதும், டாப்ல ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்றதும் ரிஸ்க் அதிகமா இருக்குமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்டின்றது என்னன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கலாம். இல்ல அது ட்ரெண்ட் கன்டினியூஷன் பிளேஸா இருக்கலாம். அத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, வால்யூம பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போர்ட் லெவல் கிட்ட ஒரு ஸ்டாக் தொடர்ந்து இறங்கி சப்போர்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, வால்யூம் ட்ரிவன் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். முதல் விஷயம் வால்யூம் எந்த அளவுக்கு அதிகமாகி, அது ஒரு கிரீன் இல்ல ரெட் கேண்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வால்யூம் அதிகமா இன்கிரீஸ் ஆகி கிரீன் கேண்டலா ஃபார்ம் ஆகுதுன்னா, அது ரிவர்சலுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா நம்ம பார்க்கலாம். பட் அது கண்டிப்பா மேல போகும் அப்படின்றத விட, அது ஒரு சிக்னலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து டாப்ல போற அந்த கேண்டல் வந்து வால்யூம் அதிகமாகி ஒரு பேரிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலா பார்க்கலாம். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ஷார்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வால்யூம் எப்போ அதிகமாகும்? ஒண்ணு அ அந்த டேவோட டாப்ல இல்ல பாட்டம்ல வால்யூம் அதிகமாகும். 2வது ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதோ, இல்ல அந்த ட்ரெண்ட் முடியும்போதோ வால்யூம் அதிகமாகும். ஸோ இந்த 4 சினாரியோ தான் வால்யூம் வந்து அதிகமா டிரைவ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். இத தாண்டி ஃபண்டமெண்டல் நியூஸ் ஏதாவது இம்பாக்ட் பண்ணும்போது, அது பேஸ் பண்ணா வால்யூம் ரைஸ் ஆகும். பிளாக் டீல், பல்க் டீல் இது எல்லாமே வந்து வால்யூம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான சினாரியோவா பார்க்கலாம். பட் பிளாக் டீல், பல்க் டீல் வருது அப்டின்னா, அத பெட்டர் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, அத யார் பை பண்ண போறாங்க, யார் செல் பண்ண போறாங்க, அத பொறுத்து தான் அந்த ட்ரெண்ட் வந்து டே ட்ரேடிங்ல அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வால்யூம் அதிகமா இருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ் பாசிட்டிவ் சென்டிமென்ட்ல ரெசிஸ்டன்ஸ கடந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டுவார்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வால்யூமே இல்ல அப்படின்னா, அந்த ஸ்டாக் மேல போகாதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ட்ரெண்ட் சேஞ்சிங்கில வால்யூம் அதிகமாகும்போது, அத வந்து நம்ம வந்து எய்தர் பை இல்ல செல் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் வருதோ, அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்ம என்ட்ரி ஆர் எக்ஸிட்ட சூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வால்யூம் குறைஞ்சிடுச்சு, அப்போ வந்து மூவ்மென்ட் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா, ட்ரெண்ட் சேஞ்சிங்கில வால்யூம் வந்துடுச்சு அப்படின்னாவே, அதுக்கப்புறம் அந்த வால்யூம் எந்த ட்ரெண்டுக்கான வால்யூம் அப்படின்றத பேஸ் பண்ணி தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல எல்லா டைம்லயும் வால்யூம் ஏன்னா வால்யூம்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டாப் இல்ல பாட்டம் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜோ இல்ல அந்த ட்ரெண்ட் முடியிற ஸ்டேஜ்லயோ வால்யூம் வரும். எல்லா டைம்லயும் வால்யூம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே மாரி எல்லா டைம்லயும் வால்யூம் வரல அப்படின்னாலும், அந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஒண்ணு அந்த கன்டினியூஷன் பேட்டர்ன் ட்ரெண்ட் கன்டினியூஷன் நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நியூட்ரல் ஸ்டான்ஸ்ல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங்ன்றதுக்கான வெபினார் ட்ரெய்னிங் செஷன் நடக்க போகுது. அத நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாலும், உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.